மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து இறை பக்தியில் நாளும் வளர்ந்திட நம்மை அழைக்கும் அமல அன்னையின் பெருவிழாவில் பங்கெடுக்க வந்துள்ள அனைவரையும் அமலோற்பவ மாதா சபையினர் சார்பாக வரவேற்கிறோம். ஜென்ம பாவம் ஒரு வினாடி கூட அணுகாத பாக்கியம் பெற்ற அன்னையின் ஆன்மாவின் அழகை கண்டு கபிரியேல் தூதர் அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினார். இறைவன் தனக்கு கொடுத்த அமல உற்பவம் என்னும் கொடையை தனது வாழ்வின் இறுதி வரை போற்றி வாழ்ந்த அன்னையைப் போல நாமும் இறைவன் நமக்கு அளித்திருக்கும் நல்வரங்களை அவரின் இறைப்பணிக்காக அர்ப்பணித்து வாழ நாம் அன்னையின் அருளை நாடுவோம். அன்பின் ஆருயிராய் இரக்கத்தின் தாகம் தீர மானிட மகனின் அன்பிற்கு வழிகாட்டியாய் கண்ணியத்தின் தவ புதல்வியாய் கருணைக்கு எடுத்துக்காட்டாய் சிலுவையின் அடிவாரத்தில் உன் அன்பின் கடைசி மூச்சு வரை கண்ணீராய் உம் மக்களுக்காக பரிந்து பேசி புதுமைகளை வழங்கி இன்றும் எங்கள் சபையின் பாதுகாவலியாய் எங்கும் வியாபித்திருக்கும் அமலோற்பவ தாயே, இன்று உம்மை நினைத்து எங்கள் நவநாட்களை சமர்ப்பித்து அருள் நிறைந்தவளின் மகிமையை புது உலகிற்கு பறைசாற்றி உம் குழந்தைகளாய் நாங்கள் என்றும் உம் அடியில் தவள அருள் புரிவாய் தாயே. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை சிறும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நேற்றும் என்றும் நம்முடைய பங்கு பணித்தளத்திலே பரிசுத்த அமலோற்பவ மாதா இளம்பெண்கள் சபையினர் தன்னுடைய சபை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த சபையை சார்ந்த ஒவ்வொரு இளம்பெண்களுக்கும் இறைவன் நல்ல உடல் உள்ள நலனை தரும்படியாகவும் கல்வி செல்வத்தை கொடுக்கும்படியாகவும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும்படியாகவும் எதிர்கால வாழ்வை அமைத்து தரும்படியாகவும் இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கும்படியாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மைகளை நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று இந்த அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் இந்த அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து அருளும். இந்த தண்ணீரினால் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து இங்கடிராது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, கன்னிமரியாவின் அமலுற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசு அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிட வந்து சேரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. துன்ப துயரத்தில் இருக்கும் எருசலேம் நகர மக்களுக்கு மீட்பரின் பிறப்பால் கிடைக்கவிருக்கும் மாற்றி, அமைதி, நீதியை எடுத்துரைத்து கடவுள் தரும் பாதுகாப்பினை, மணிமுடியினை, பேரொளியினை பெற்றிட அழைக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார்.
நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாற்றி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததாக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாளவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலருக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலரை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே உம்மை நோக்கி அழைத்தேன்.
இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் பிலிப்பு நகர மக்கள் மீது கொண்ட பரிவு, இரக்கம், அன்பினை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு ஏதுவாக பிலிப்பு நகர மக்களை அறிவு, பண்பு, நீதி, நேர்மையுடன் வாழ அறிவுரை வழங்கி அவர்களை தயாரிக்கும் வார்த்தைகளை நாமும் கேட்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 4 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளை சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள் நீரை மறினியே, ஆண்டவரும் உடனே. பெண்களில் பேறு பெற்றாய் மரியே நீ வாழ்க. பெண்களில் பேறு பெற்றாய் மரியே நீ வாழ்க. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 முடிய வசனங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 முடிய வசனங்கள். அதன்பின் மரியாள் புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில்,
பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே எமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். நேற்றும் இன்றும் பரிசுத்த அமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினர் தன்னுடைய சபை திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பரிசுத்த அமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினர் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த அமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபை திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த அமர்ப்ப அன்னை இந்த இளம்பெண்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர் பியாத்தா என்று சொல்லக்கூடிய அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய மடியிலே தாங்கியிருக்கக்கூடிய சுரூபத்தை செய்து மக்களின் பார்வைக்காக வைத்தார். எல்லோரும் அந்த சுரூபத்தை பார்த்துவிட்டு அன்னை மரியாளுடைய மடியிலே இயேசு தத்ரூபமாக இருப்பதை பார்த்து வியப்படைந்தார்கள். அனைவரும் மைக்கேல் ஆஞ்சலோ என்பவரை பாராட்டி விட்டு சென்றார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும் மைக்கேல் ஆஞ்சலோ அவரிடம் வந்தார். ஐயா, பியாத்தா என்கிற இந்த சிறுபம் மிகவும் அழகாக இருக்கிறது, தத்ரூபமாக இருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு சிறிய குறைபாடு இருக்கிறது. என்ன குறைபாடு என்று சொன்னால், 33 வயது மதிக்கத்தக்க இளைஞனுக்கு தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய முகமானது 16 வயது மதிக்கத்தக்க இளைஞனின் முகத்தை போலல்லவா இருக்கிறது என்று அவர் அந்த குறைபாட்டை சொன்னார். இதை கவனித்த மைக்கேல் ஆஞ்சலோ என்ற புகழ்பெற்ற அந்த சிற்பியானவர் தெளிவாக பதில் சொன்னார். பாவ மாசு யாருக்கு இருக்கிறதோ அவளுடைய முகம்தான் வயதான முகமாக தோன்றும். அன்னை மரியாள் ஜென்ம பாவம் என்று உற்பவித்தவள், கருவிலே கரை இல்லாதவள், எந்தவித பாவ மாசும் அவளை அணுக முடியாது. எனவே அன்னை மரியாளுடைய முகம் எப்பொழுது பார்த்தாலும் 16 வயது மதிக்கத்தக்க இளைஞனின் முகத்தை போலத்தான் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, புனித அமலோற்பவ அன்னை வாய்மையின் அடையாளம், தூய்மையின் அடையாளம். எனவேதான் இந்த நாளிலே அகில உலகெங்கும் பரிசுத்த அமர்ப்ப மாதா சபை திருவிழாவும் அமர்ப்பானுடைய பெருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15 முடிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, நம்முடைய ஆதி பெற்றோர் பாம்பின் சூழ்ச்சியினால், வஞ்சகத்தினால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆதி பெற்றோரின் வீழ்ச்சி ஏற்படுகிறது. எனவேதான் ஆதி பெற்றோரின் வீழ்ச்சியின் காரணமாக இந்த உலகத்திற்கு பாவம் விளைகின்றது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறது. இந்த உலகத்திற்கு சாவு வருகிறது. இந்த உலகத்திற்கு கொலை, களவு, இப்படிப்பட்ட தீமையின் வடிவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவேதான் ஆதி பெற்றோரின் வீழ்ச்சியின் காரணமாக இந்த உலகத்திலே உலகம் மாசுபட்டு போனது. ஆனால் அமர்ப்பு அன்னையுடைய அங்கே அவதரித்தலின் வழியாக அவள் எப்பொழுதும் கன்னியானவள். எனவே தூய்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அவள் பாம்பின் தலையை நசுக்குவாள் என்று தொடக்க நூல் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரக்கூடியவள் புனித அமலோற்பவ அன்னை என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். இன்னும் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 6 முடிய வசனங்களிலும் 11 முதல் 12 முடிய வசனங்களிலும் கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கின்றார்.
சொந்த பிள்ளைகளாக நம்மை அவர் முன்குறித்து வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கடவுளை அப்பா தந்தா என அழைக்கின்றோம். கன்னிமரியாளும் கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவள், ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவள். எனவேதான் கடவுளின் தாயாக கூடிய பேற்றினை அவள் பெற்றுக் கொள்ளுகிறார். எனவேதான் நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாச கோட்பாட்டிலே பார்க்கிறோம். அன்னை மரியாள் இறைவனின் தாய். அன்னை மரியாள் என்றும் கன்னியானவள். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டவள் என்ற விசுவாச சத்தியத்தை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை தெளிவாக வரையறுத்து வைத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நாளிலே அன்னை மரியாள் என்றும் கன்னியானவள் என்பதை காட்டுவதற்காக இன்று கத்தோலிக்க தாய் திருச்சபை பரிசுத்த அமிழ்ப்பு மாதா பெருவிழாவை உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 முடிய வசனங்களை வாசிக்கிற பொழுது கபிரியேல் தூதன் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிறார். நம்முடைய அன்னை மரியாள் இறுதியாக சொல்லுகிற வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தெளிவாக பதில் கொடுக்கிறார். ஆகவேதான் அடிமை என்று சொல்லுகிற பொழுது அடிமையின் பணி என்ன? தன் தலைவருக்காக தன்னையே அர்ப்பணிப்பதுதான் அடிமையின் பணி. தன் தலைவருக்காக காத்திருப்பது, தன் தலைவருக்காக தன்னையே தியாகம் செய்வது, தன்னுடைய தலைவருக்காக உபசரிப்பு செய்வது, இதுதான் ஒரு அடிமையின் பணி. அடிமை என்று சொல்லுகிற பொழுது காத்திருத்தலையும் வெறுமையாக்குவதையும் குறிப்பிடுகிறது. எனவே அன்னை மரியாள் இயேசுவின் வருகைக்காக காத்திருந்தாள். அன்னை மரியாள் இயேசுவுக்காக தன்னையே வெறுமையாக்கினாள். ஆகவேதான் ஆம் ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாள் இன்று வரை அனைவராலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று போற்றப்படுகிறாள், வாழ்த்தப்படுகின்றாள். பெண்களுக்குள் பேறு பெற்றவராக உயர்த்தப்பட்டிருக்கிறாள். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு ஏவாளையும் நம்முடைய கன்னிமரியாளையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டு ஏவாள் பாவம் செய்தாள். நம்முடைய அன்னை மரியாள் ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவள். பழைய ஏற்பாட்டு ஏவாள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தாள். நம்முடைய அன்னை மரியாள் ஆம் ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்காக கீழ்ப்படிந்தாள். பழைய ஏற்பாட்டு ஏவாள் கடவுளின் அருள்நிலையை அருள்வாழ்வை இழந்துவிட்டாள். நம்முடைய புனித கன்னிமரியாள் மீட்பரின் தாயாக மாறினாள். பழைய ஏற்பாட்டு ஏவாளை பாம்பு வஞ்சித்தது, ஏமாற்றியது. நம்முடைய கன்னிமரியாள் அந்த பாம்பின் தலையை தன்னுடைய குதிங்காலால் நசுக்கி காட்டுகிறாள். நம் ஒவ்வொருவருக்கும் தீமையிலிருந்து அங்கே விடுதலையை வாங்கி கொடுக்கின்றார். நம் ஒவ்வொருவரும் மீட்பை பெற வேண்டும் என்று மீட்பரை தன்னுடைய உதரத்திலே தாங்குகின்றாள். எனவேதான் திருச்சபை எண் 56 தெளிவாக சொல்லுகிறது, ஆதாமின் மகளான கன்னிமரியாள் இறைவனின் திட்டத்திற்கு இசைவு கொடுத்ததால் இயேசுவின் தாயானாள். ஏவாவின் கீழ்ப்படியாமையால் வந்த முடிச்சு மரியாளின் கீழ்ப்படிதலால் அவிழ்க்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். ஆதாமின் மகளான மரியாள் இறைவனின் வார்த்தைக்கு இசைவு அளித்ததால் இயேசுவின் தாயானாள். ஏவாளின் கீழ்ப்படியாமையால் விளைந்த முடிச்சு மரியாளின் கீழ்ப்படிதலால் அவிழ்க்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். ஆகவேதான் அன்னை மரியாளிடம் 3 அன்பு இருப்பதை பார்க்கிறோம். முதலாவதாக அர்ப்பணிக்கின்ற அன்பு. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னையே கடவுளுக்காக அர்ப்பணமாக்குகின்றாள். எனவேதான் புனித கன்னிமரியாளின் அன்பை அர்ப்பணிக்கின்ற அன்பு என்று குறிப்பிடுகிறோம். லூக்கா நற்செய்தி இன்றைய நாளிலே வாசிக்க கேட்டோம். 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 முடிய வசனத்திலே வயது முதிர்ந்து போன எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியாள் ஓடோடி சென்று அன்பு பணிகள் புரிகிறாள், உதவிக்கரம் நீட்டுகிறாள். எனவேதான் அன்னை மரியாளுடைய அன்பை எதிர்பாராத அன்பு என்று குறிப்பிடுகிறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 முடிய வசனத்திலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அன்பு சீடன் யோவானிடம் தம் தாயை ஒப்படைக்கின்றார்.
எனவேதான் அன்னை மரியாளின் அன்பை இழக்கின்ற அன்பு என்று குறிப்பிடுகிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த அமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினர் தங்களுடைய சபை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அன்னையின் பண்புகளை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். அன்னை தூய்மையின் அடையாளம், நாமும் தூய உள்ளத்தினராக வாழ வேண்டும். அன்னை வாய்மையின் அடையாளம், நாமும் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய அன்னை பிறருக்கு அன்பு காட்டியவள், நாமும் பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும். நம்முடைய அன்னை பிறருக்கு உதவிக்கரம் நீட்டியவள், நாமும் பிறருக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். நம்முடைய அன்னை பிறருக்கு இரக்கம் காட்டியவள், நாமும் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். நம்முடைய அன்னை எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவள், எனவே நாமும் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய அன்னை மனித நேயத்தை கடைபிடித்தவள், எனவே நாமும் மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய அன்னை தாழ்ச்சியின் அடையாளமாக திகழ்ந்தவள், எனவே நாமும் விடயத்தில் தாழ்ச்சி உள்ளவர்களாக திகழ வேண்டும். நம்முடைய அன்னை எளிமையின் வடிவமாக வாழ்ந்தவள், எனவே நாமும் வாழ்க்கையிலே எளிமை உள்ளவர்களாக வாழ வேண்டும். எனவே இந்த நாளிலே அமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினரும் அன்னையுடைய பண்புகளை நீங்களும் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். நீங்களும் அன்னையின் பிள்ளைகளாக மாறுங்கள். அப்பொழுது இயேசு பாலன் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய ஊரிலும் பிறப்பெடுப்பார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சென்ற ஆண்டு இந்த ஆண்டு வரை 2023 2024 ஆண்டு வரை நம்முடைய பங்கு பணித்தளத்திலே பரிசுத்த அமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையை சிறப்பாக வழிநடத்திய பழைய தலைவி சகாய ரூபா, பழைய துணைத் தலைவி தனிஸ்மேரி, பழைய செயலாளர் எல்ஜினா தெரஸ், பழைய துணை செயலாளர் செல்சியா, பழைய பொருளாளர் திலகா மேரி இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பரிசுத்த அமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையின் புதிய உறுப்பினர்கள் முன்வருக. அகலியா, ஜெரின், ரியாசினி, மோனிகா, சர்மிலி, சகாய ஜெனிபர், சகாய ரேஸ்மா, ஜெனிபர், பிரான்சிஸ் மார்டினா முன்வருக. அகலியா, ஜெரின், ரியாசினி, மோனிகா, சர்மிலி, சகாய ஜெனிபர், சகாய ரேஸ்மா, ஜெனிபர், பிரான்சிஸ் மார்டினா முன்வருக. புனித அமர்ப்ப மாதா சபையிலே சேர்ந்து புனித அமர்ப்ப மாதாவின் பாதுகாவலில் நம்முடைய மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பணியில் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க உண்மையாகவே விரும்புகிறீர்களா? உங்களுடைய பக்தியினால் நற்செயல்களில் ஆவலும், உங்களுடைய அமைதியான குணத்தால் பிறர் அன்பும், நன்னடத்தையினால் பிறருக்கு நல் எடுத்துக்காட்டும் இந்த சபையில் வர செய்வது உண்மையான விருப்பமா? சபையின் ஒழுங்கின் நுணுக்கமாய் கடைபிடிக்கவும், சபையை சேர்ந்த செயல் யாவற்றிலும் சபை பொறுப்பாளர்களுக்கு கீழ்ப்படியவும் உறுதி கூறுகிறீர்களா? இறைவனுக்கும் அவருடைய தாயாகிய மாமரிக்கும் அமர்ப்ப மாத சபையின் மூலம் பணிபுரிய உங்களுக்கு இருக்கும் ஆவலை முன்னிட்டு உங்கள் பெயரை சபை பதிவேட்டில் மகிழ்ச்சியோடு எழுதிக் கொள்கிறேன். அமர்ப்ப மாதாவுக்கு சிறப்பு வணக்கம் செய்து கிறிஸ்துவை பின்பற்றி ஞான நன்மை புரிவதே இந்த சபை நோக்கமாக இருப்பதால் சபையின் அனைவருக்கும் முன்பாக புனித அமர்ப்ப மாதாவின் பாதத்தில் வாக்குறுதியை ஒப்புக் கொடுங்கள். உடைய அர்ப்பணம் புனித அமர்ப்ப மாதா சபையினருக்கு விருப்பமானதாக இருக்கும்படிக்கு அவர்களுடன் உங்களை இணையுங்கள். ஏனெனில் இந்த உலகில் நிச்சயமான புனித வாழ்வுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி தமது குழுவில் உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களே. திரு அவையோடு உங்களை ஒன்றித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சபையின் முழு மனதோடு சேர்ந்து கொண்டீர்கள் என்பதை அடையாளமாக உயிர்ப்புள்ளவருக்கும் மன்றாட்டி சொல்லுங்கள். இப்பொழுது அடையாள சின்னங்கள் மந்திரிக்கப்படுகின்றன.
ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, உம்முடைய புனிதர்களுடைய உருவங்களை நோக்கும் போதெல்லாம் அவளது வாழ்வும் புனித தன்மையும் நினைவுக்கு கொண்டு வரப்படுகின்றன. அவளை பின்பற்றி நாங்கள் தூண்டப் பெறுகிறோம். அவற்றை உருவாக்குவதை நீர் விரும்புகிறீர். எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவுக்காகவும் பெருமைக்காகவும் மரியனின் வணக்கத்துக்காகவும் உருவாக்கப்பெற்ற இந்த அடையாள சின்னங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். இவற்றை நோக்கி உங்கள் திருமகனை பெருமைப்படுத்தி பணிவுடன் முயற்சிக்கும் அனைவரும் இம்மையில் அவரது அருளையும் மறுமையில் முடிவில்லா மகிழ்ச்சியையும் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பரிசுத்த அமலப்ப மாதா இளம்பெண்கள் சபையிலே புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இதன் அடையாளமாக இந்த அடையாள சின்னங்களை அணிந்து கொள்வீர்களாக. எல்லா விலைகளிலும் ரெண்டாயிரத்தி 2024-2025 பரிசுத்த அமலப்ப மாதா இளம்பெண்கள் சபையின் புதிய பொறுப்பாளர்கள் முன்வருக. புதிய தலைவர் திலகா மேரி, புதிய துணைத் தலைவர் யமுனா மேரி, புதிய செயலாளர் நிசாந்தி, புதிய துணை செயலாளர் சகாய மீனா, புதிய பொருளாளர் தனிஷ் மேரி, புதிய தலைவி திலகா மேரி, புதிய துணைத் தலைவி யமுனா மேரி, புதிய செயலாளர் நிசாந்தி, புதிய துணை செயலாளர் சகாய மீனா, புதிய பொருளாளர் தனிஷ் மேரி. புதிய தலைவி திலகா மேரி, அன்பு மகளே, புனித அமலப்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். உன் கடமையையும் சபை ஒழுங்களையும் நுணுக்கமாக கடைபிடிப்பதோடு உன் அர்ச்சர்களாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு மேல்முறை சட்டமாக விளங்க வாக்களிக்கிறாயா? துணைத் தலைவி யமுனா மேரி, அன்பு மகளே, புனித அமலப்ப மாதா அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். சபை நடத்துவதிலும் ஆலோசனை கூறுவதிலும் தலைவிக்கு உதவி புரிவது உனது கடமை. இறையர்களின் உதவியால் உனது சொல்லாலும் செயலாலும் சபையின் ஞான நன்மை வளர செய்ய வாக்களிக்கிறாயா? புதிய செயலாளர் நிசாந்தி, அன்பு மகளே, புனித அமலப்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். சபை நடத்தும் அருள் பணியாளர் தலைவி இவர்களோடு இணைந்து சபை ஞான நன்மைக்காக உழைக்கவும் எழுத வேண்டிய அனைத்தையும் நுணுக்கமாக எழுதி வைத்து காணுமாய் காக்கவும் வாக்களிக்கிறாயா? பொருளாளர் தனிஷ் மேரி, அன்பு மகளே, புனித அமலப்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். சபையின் மற்ற பொறுப்பாளரோடு இணைந்து உனது சொல்லாலும் செயலாலும் சபையின் ஞான நன்மைக்காக உழைக்கவும் ஒப்படைக்கப்பட்ட அனைத்தையும் பொறுப்புடன் காக்கவும் வாக்களிக்கிறாயா? நீங்கள் உங்கள் பொறுப்புகளை அன்போடு ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக ஒப்புக் கொடுக்கும் மன்றாட்டை சொல்லுங்கள். இப்பொழுது
புதிய பொறுப்புகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பரிசுத்த அமலப்ப மாதா சபையின் அடையாளமாக இந்த அடையாள சின்னங்களை நீங்கள் அணிந்து கொள்வீர்களாக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளமுடைந்தவர்களை நலமாக்கவும் உலகிற்கு வந்தார். அவ்வாறே இந்த திருவருகை காலத்திலும் தேவில் உழல்வோர் அனைவருக்கும் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோமாக. தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார் என்ற மரியாவின் பாடலுக்கேற்ப, இறைவா, உமக்கு ஊழியம் செய்ய சிறப்பான விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்பணியாளர்கள் துறவிகள் சந்திக்கும் ஆன்மீக போராட்டம், உடல் உள்ளம் மனம் சார்ந்த போராட்டம் அனைத்திலும் விடுதலை தந்து அவர்களை காத்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை
வலியோரை அரியணினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்ற மரியாவின் பாடலுக்கேற்ப தன்னலம் மிக்க தகுதியற்ற வலியோரிடமிருந்து எம் நாட்டு மக்களை காத்து நாட்டை ஆள தகுதியான தலைவர்களை தந்து நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் இவற்றை எல்லா நிலைகளிலும் உயர்த்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் என்ற மரியாவின் பாடலுக்கு ஏற்ப இறைவா, எங்கள் நாட்டில் நிலவும் பஞ்சம், லஞ்சம், பனி, பிணி, பசி, வறுமை, தற்கொலை, பாலியல் வன்முறை, கொலை, கொள்ளை போன்ற கொடுமைகள் குறைந்து இல்லாமை ஒழிந்து அடிமைத்தனத்தில் முடங்கி வாழும் மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டு வளர்ச்சியின் பாதை நோக்கி பயணித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்ற மரியாவின் பாடலுக்கு ஏற்ப கடவுள் பயமின்றி அழிவு நோக்கி பயணிக்கும் அவலம் எங்களை விட்டு அகன்று ஆண்டவருக்கு பயந்து ஒரு முறை மட்டுமே வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து கடவுளின் இரக்கத்தை தலைமுறை தலைமுறைக்கும் பெற்று மகிழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்ற அன்னையின் பாடலுக்கேற்ப அமலோற்ப மாதாவின் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் அன்னையின் வழிகாட்டுதலில் நாளும் நடந்து அவளை போன்று உள்ளத்தில் தாழ்ச்சியும் கற்பில் தூய்மையும் நடத்தையில் ஒழுக்கமும் கொண்டவர்களாக வாழ்ந்து நிறைவாழ்வின் பேறுபலன்களை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இளம்பெண்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல உடல்நலத்தையும் உளநலத்தையும் தாரும், கல்வி செல்வத்தை தாரும், வேலை வாய்ப்பை உருவாக்கி தாரும். இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சியை தந்தருளும். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தந்து ஆசீர்வதித்தருளும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் எதிர்கால வாழ்வையும் அமைத்து தாரும். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் மாணவிகளுக்கு இறைவன் தூய ஆவியானவரை பொழிந்து 100% வெற்றியை தந்தருளும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மக்கள் செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். தனிமையில் வாடுவோர், குடும்ப பிரச்சனை இருப்போர், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம் கடவுளினால் மருத்துவராக இருந்து அவளை தொட்டு குணப்படுத்தும்படியாக மன்றாடுவோம். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் பாதுகாப்பாக அரணாக இருந்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். அடி தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக மன்றாடுவோம். வருகிற பொழுதும் போகிற பொழுதும் ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து அவளை பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே இந்த பெருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற
என் பங்கிரி மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எளிய மன்றாட்டுக்களை பரிபிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு இறைஞ்சி கேட்பப்பட்டு கனிவுடன் தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். सा सा स रे रे गा 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 रे रे सा 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 स रे रे गा 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 रे रे सा रे ग सा रे ग सा நம்தன 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 என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம் உன்னில் உனக்காய் வாழ்வது என்னில் ஆனந்தம் உன்னில் உனக்காய் வாழ்வது என்னில் ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் கனிகளையே நீ உம்மிடம் நான் வந்தேன் கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர் மலர்களே நீ உம்மிடம் நான் வந்தேன் எனக்காய் வளர வேண்டும் என்று நீ கேட்டீர் உன்னில் என்னை தந்து விட்டேன் உன் பணி செய்ய துணிந்து விட்டேன் உன்னில் என்னை தந்து விட்டேன் உன் பணி செய்ய துணிந்து விட்டேன் என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உம்மில் வாழ்ந்திடுவேன் என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உம்மில் வாழ்ந்திடுவேன் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் ஆண்டவர் கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன் எனக்காய் வாழ வேண்டும் என்று நீ கேட்டீர் தீபம் ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன் எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீ கேட்டீர் உன்னில் என்னை தந்து விட்டேன் உம்படி செய்ய துணிந்து விட்டேன் உன்னில் என்னை தந்து விட்டேன் உம்படி செய்ய துணிந்து விட்டேன் என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உம்மில் வாழ்ந்திடுவேன் என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உம்மில் வாழ்ந்திடுவேன் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலின் வழியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல்பவ பெருவிழாவில் ஒப்பு கொடுக்கும் இந்த மீட்பின் பழிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசல் அனைத்திலிருந்து நிர்மத அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் குற்றம் அனைத்திலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நெறி அருளால் அவரை அணி செய்து உம் திருமணிக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்பேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறிவற்றில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லோருக்கும் மேலாக அக்கன்னியே மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகுப்பு கொடுக்கிறோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருளையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, பரிசுத்த அமிழ்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினர் தங்களுடைய சபை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பரிசுத்த அமிழ்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையை சார்ந்த ஒவ்வொரு இளம்பெண்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் தாரும். இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சியை தாரும், கல்வி செல்வத்தை தாரும், வேலை வாய்ப்பை தாரும், எதிர்கால வாழ்வை அமைத்து தாரும். இடம் இருவருந்து கரம் பிடித்து வழி நடத்தி ஏறலும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த ஞாயிறு திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாளிலே பரிசுத்த அமிழ்ப்ப அன்னை வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வடிநூலி ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் எங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரம்பொருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் இன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போகும்
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பரிசுத்த அமலர்ப்பு அன்னையைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தினராக வாழுங்கள், பிறருக்கு உதவிகரம் நீட்டுங்கள், இறையாட்சியின் மக்களாகுங்கள் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்னமை காத்தின்றி வளர்ப்பதாக. பரிசுத்த அமலர்ப்பு மாதா இளம்பெண்கள் சபையினர் முன்வருக. நான் மிகவும் பலவீனமுள்ளவளாயிருக்கிறேன், பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னேசுவே, நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேவனே, தயகூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னேசுவே, என்னை நான் நேசிப்பதை விட நான் முழுதயத்தோடு நேசிக்கிறேன். என்னேசுவே, இந்த அன்பு என்னை கவர்ந்திருக்கின்ற நம் எழுந்தருளும் நான் உட்கொள்ளாசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, தாசர்களாகிய குருக்களுக்கு வெறும் தீங்கு செய்யாதபடி அவருடைய திரு இதயமாகிய கந்தசலத்தில் வைத்து காப்பாற்றி அருளும். அனுதினமும் சிறுதரித்து தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு.
இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி அருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். அன்பின் இறைவா, எங்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்த நல்ல பங்கு தந்தையும் அருட்கன்னியர்களையும் வழிகாட்டிகளாக தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நலன்களின் நாயகனே எம் இறைவா, எங்கள் அமலோற்ப அன்னையின் மகிமையை புகழ்ந்து பாட இந்த 10 நவநாட்களை தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். வழிகாட்டியாம் இறைவா, எங்கள் சபை உறுப்பினர்களுக்கு நல்ல கல்வியையும் வேலை வாய்ப்புகளையும் வழங்கி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நலன்களின் நாயகனே எம் இறைவா, பரிசுத்த அமலோற்பவ மாதா சபையின் முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களுக்கு நல்ல திருமண வரம், குழந்தை வரம், தொழில் வரம் தந்து திருக்குடும்பமாக அவர்களை வளமுடன் வாழ வைத்ததற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். இறைவா, அமலோற்ப அன்னையின் பராமரிப்பில் அவளது பரிந்துரையில் வாழ எங்களை சிறப்பாக நீர் தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவனேசுவை. நன்றி நன்றி என்று பாடினாலும் வாழ்த்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றும் என்றும் நம்முடைய பங்கு பணித்தளத்திலே பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபையினர் தங்களுடைய சபை திருவிழாவை சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபையை சார்ந்த ஒவ்வொரு இளம்பெண்களுக்கும் பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபை திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த இளம்பெண்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த அமலோற்ப அன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 2023 2024 வரை சிறப்பாக பரிசுத்த அமலோற்ப மாதா சபையை வழிநடத்திய பழைய தலைவி சகைய ரூபா, பழைய துணைத் தலைவி தனிஸ் மேரி, பழைய செயலாளர் எல்ஜினா தெரஸ், பழைய துணை செயலாளர் செல்சியா, பழைய பொருளாளர் திலகா மேரி இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தலைவியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய தலைவி திலகா மேரி,
புதிய துணைத் தலைவி யமுனா மேரி, புதிய செயலாளர் நிசாந்தி, புதிய துணை செயலாளர் சகாயமீனா, புதிய பொருளாளர் தனிஸ்மேரி இவர்களுக்கு என்று வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற நாட்களில் ஒவ்வொரு சபை கூட்டத்திலும் நம்முடைய பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபையினர் சேர்ந்து கலந்து ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். புதிய உறுப்பினராக சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம்பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சபையை சிறப்பாக வழிநடத்தி வருகிற அருட் சகோதரி விமலா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் எருசலேம் அன்பியத்தினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் எருசலேம் அன்பியத்தினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்பது 12/2024 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு திரு சாலமோன் ஐயாத்துறை ரோசம்மாள் இருதயம் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களை பாற்றிக்காகவும், புத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேணுகிற ஆன்மாக்களை பாற்றிக்காகவும், திரு மரிய மிக்கேல் அந்தோணியம்மாள் ராஜேந்திரன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் திருப்பலி. வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு திரு சந்தியாகு பால்ராஜ் அம்மாள் ராஜேந்திரன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக திருப்பலி. வருகிற புதன்கிழமை திருக்குட சபையிலே சேர்ந்து மரித்து போன திருமதி சூசை சொர்ணம் கனி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக திருப்பலி. வருகிற வியாழக்கிழமை மாதத்தின் 2ஆம் வியாழக்கிழமை புனித பெரிய வியாகப்பர் புனித தனுசராசியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்று காலையில் திருப்பலி கிடையாது. மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் நவநாளும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். திரு மரிய ராசையா மரிய ஆரோக்கியம் ராயப்பன் உடைய ஆண்மலை பாற்றிக்காக திருப்பலி. வருகிற வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு திரு மரிய பிலிப் சொர்ணம் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், திருமதி சேவியர் விஜிதா ஆசிரியை இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் திருப்பலி. வருகிற சனிக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி. வருகிற சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு அதிசய மலர் மாதா திருத்தலத்திலே ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இன்று காலை 10 மணி முதல் 11 மணி வரை புனித வளன் ஆண்கள் தொடக்கப்பள்ளியில் வைத்து ஞாயிறு மறிக்கலி வகுப்புகள் சிறப்பாக நடைபெறும். எனவே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளை தவறாது ஞாயிறு மறிக்கலி வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்குதான் இயேசு பற்றிய நற்செய்தி இவர்களுக்கு பறைசாற்றப்படுகிறது. சான்றோர்களாக ஆண்டோர்களாக வாழ்வதற்கு மாறுவதற்கு ஞாயிறு மறிக்கலி வகுப்புகள் வாய்ப்பளிக்கின்றன. இது கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஆங்கில வழி படிக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் தமிழ் வழி படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையும் தவறாது அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 4 மணிக்கு பங்கு தந்தை இல்லத்தில் வைத்து அதிசய மடல் மாதா மாத இதழ் ஆசிரியர் குழு கூட்டம் சிறப்பாக நடைபெறும். எனவே ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் அருட் சகோதரி விமலா, திரு ஆரிய ரத்னபாண்டியன், திரு எம் மரிய பொன்பாண்டி, திரு டி அந்தோணி ரெக்ஸ்ராஜ், திரு MSF பாண்டியராஜ், திரு டி செல்வன், திரு எஸ் அந்தோணி தேவராஜ், திரு வை அலெக்ஸ் ஆசிரியர், திருமதி ஜே ரோஸ்லின் ஆசிரியை, செல்வி ரூபா இவர்கள் அனைவரும் தவறாது கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏறத்தாழ அக்டோபர் மாதத்திலிருந்து ஓராண்டு சந்தா முடிவுக்கு வந்திருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் 250 ரூபாயை பங்கு தந்தையிடம் அல்லது அலுவலகத்தில் கட்டி உடைய சந்தாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் யாராவது சேராமல் இருந்தால் புதிதாக சேர்ந்து சந்தாவை கட்டி அதிசய மலர் மாதா புத்தகம் ஒவ்வொரு மாதமும் வெளிவருவதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று இறைமக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நடைபெறுகிற அதிசய மலர் மாதா ஆசிரியர் குழு உறுப்பினர் கூட்டத்திலே அனைத்து உறுப்பினரும் தவறாது கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புத்தகத்தினுடைய ஏற்றம் இறக்கம் வரவு செலவு அனைத்தையும் பார்த்து சரி செய்ய வேண்டியிருப்பதால் அனைத்து ஆசிரியர் குழு உறுப்பினர்களும் தவறாது வருகை தந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இரவு 7:30 மணிக்கு பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபை திருவிழாவை முன்னிட்டு அமலோற்ப அண்ணனுடைய சப்பர பவனியும் அதைத் தொடர்ந்து நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறும். எனவே பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபையினரும் ஏனைய இறைமக்களும் கலந்து சிறப்பு செய்யும்படியும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
மரியே, உம்மை பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. என் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய இயேசு கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். ஜெபிப்போமாக. அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, மரியாவின் உற்பத்தியில் அவரை மாசுகள் தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. உட்கொண்ட திருவுணவு அந்த பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். இந்த கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறைப்பற்றதோடு கூடியிருக்கிற நீங்கள் அனைவரும் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அருள் நிறைந்தாயே வாழ்க வாழ்க
தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஓ மரியே, என்றும் கனியே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் தன்னை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.